கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பொய் என்பது பைபிளில் கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு பாவமாகும். தேவன் சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். எனவே பொய்கள் நமது வாழ்வில் தேவனின் வரம்புகளுக்கு புறம்பான செயலாக கருதப்படுகின்றன. பைபிள் முழுவதும் பொய்களின் விளைவுகள், அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சத்தியத்தை பின்பற்றுவதின் அவசியம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த 15 வசனங்கள் நம்மை பொய்களை தவிர்க்கவும் உண்மையுடன் நடக்கவும் ஊக்குவிக்கும். சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுக்கு எவ்வளவு வேணும் தகாது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் கெட்டுப்போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவன் ஆவான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். God bless you.